நேயர்களுக்கு இனிய வணக்கம். பேச்சுக்கு பெயர் போன கடகம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த வருகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டு மற்றும் தை பொங்கலுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் மாற்றங்களையும் பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னங்க கடக ராசிக்காரங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நலமாக தாங்க இருப்பீங்க. முருகனோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களே இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை முருகர் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு தாங்க. கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு வருகின்ற இந்த 2025 ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் நட்சத்திர பலன்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த ஆண்டு செல்வ செழிப்போட செல்வாக்கோட வாழ போகிறீங்க. அனைத்து காரியங்களிலும் சராசரியாக அனைத்து காரியங்களிலும் வெற்றியை தான் நீங்கள் அடிக்கடி காணக்கூடிய வெற்றியை விட பல மடங்கு அதிகமாக காண போகிறீங்க. சேமிப்புகளுக்கான காலகட்டம் தாங்க இனி வரும் காலகட்டம். நீங்கள் சேமிப்பு அதிகப்படுத்தி வச்சுருப்பீங்கள, அந்த சேமிப்பெல்லாம் வச்சு ஒரு முதலீடு செஞ்சு ஒரு தொழில் தொடங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக இனி வரும் காலகட்டத்தில் வெற்றி கிடைக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் அதிகரிக்க போகுதுங்க. குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பேச்சில் வசீகரமும் இனிமையும் வேதாந்த சகஸ்திரங்களும் கலந்திருக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் பொங்கல் இருந்து உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவங்களாகவே காட்சி தரக்கூடியவங்களாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு மிகவும் பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்வாங்க. உங்களுக்கு திருமண வாய்ப்புக்காக காத்திருப்பவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குங்க. உடலில் பிரச்சனையாக இருந்துச்சா, குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்துச்சா, அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீர்ப்போரம் இந்த நியூ இயர்லேருந்து மறைஞ்சு நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடக ராசிக்கார அன்பு உள்ளங்களே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பொருளாதாரம் மிகவும் சீராக இருக்க போகுதுங்க. கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி கடனில்லா வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடகம் ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை இந்த புத்தாண்டிலிருந்து வாழ போகிறீங்க. பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பெண்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு கைத்தொழில் ஒன்றை கற்று வச்சுருப்பீங்க. அதன் மூலம் தான் வெற்றி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, பெண்ணினால் வீட்டில் முடங்கி இருக்கக்கூடாது, தானும் வேலை செஞ்சு சக ஆண்கள் போலவே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குணம் கொண்ட பெண்களே கடகம் ராசி பெண்கள் தாங்க. அந்த அளவுக்கு ஒரு தனியாக ஒரு தொழில் கற்றுருந்துருப்பீங்க. அந்த ஒரு கைத்தொழிலை வச்சு நீங்கள் பலவிதமான முயற்சி எடுத்திருப்பீங்க. ஆனால் முயற்சிக்கான வெற்றி கிடைச்சிருக்காது. ஆனால் இனிவரும் காலகட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கும் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக இனிவரும் காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற கடகம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, தங்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில் கிடைக்குங்க. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களால் வேதாந்த வாக்காக, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்க வேத வாக்காக கேட்டுக்குவாங்க. உங்களது நற்செயலால் புகழ் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஊழியர்களால் அதிகம் நேசிக்கப்படுறவங்களாம் நீங்கள் இருக்க போகிறீங்க. வீடு மனை வாகனம் அதெல்லாம் புதுசாக வாங்கி மகிழ போகிறீங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக செலவு செஞ்சாலும் அவர்கள் மூலம் நல்ல பலன் தானே இந்த வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடல்ல ஆரோக்கியம் காணப்படுங்க. சொத்து சுகம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள், ஃபர்னிச்சர் மற்றும் ஆடம்பர பொருட்கள் உற்பத்தி செய்வோராக இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க. ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. விற்பனையிலும் தகுந்த மேன்மை முயற்சி பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. விருதுகளும் பாராட்டுகளும் ஒரு பரிசு தரதும் அந்த மாதிரி பலவிதமான சந்தோஷங்கள் நடக்க போகுதுங்க. ஏற்றுமதி தொழில் செய்யவராங்க இருந்தீங்கன்னா நிறைய ஆர்டர்கள் உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட கிடைக்குங்க. ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொழில் செய்வோராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மிகவும் வெற்றி அடையுங்க. எதிரிகளால் இருந்த மனக்கவலையெல்லாம் நீங்கி உங்களை யாருமே இனி வரும் காலகட்டத்தில் எதிர்க்க முடியாது. நீங்கள் அனைவரையும்
சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க. அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, அரசியல்வாதிகள் தங்கள் செயலை சாதமாக மாற்றி காட்டுவீங்க. கட்சி மேலிடத்திலிருந்து பாராட்டுக்கு மழை பொழிய போகுதுங்க உங்களுக்கு இந்த வருஷம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி நல்லது நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையினருக்கு இந்த புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்குங்க. நல்ல திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்குங்க. நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுதுங்க. சக கலைஞர்கள் மற்றும் ரசிகர் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. சிலருக்கு விருதுகள் கிடைக்க போகுதுங்க. உங்களின் சமோஜன புத்தியால் தக்க தருணத்தில் சரியான முடிவெடுத்து நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லதுங்க. உடன் பிறந்தவர்களுடன் பேச்சை கேட்டு நடந்தாலும் பெரிய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. மாணவர்களை எடுத்துக்கிட்டால் இந்த கடகம் ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு கட்டடக்கலை, விவசாயம், மெக்கானிக்கல் துறையில் சார்ந்து படிக்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுதுங்க. மன வலிமையோட மிகவும் உற்சாகமாக விருப்பப்பட்ட படிப்பை சந்தோஷமாக படிக்க போறீங்க கடகம் ராசி அன்புள்ளங்களே. அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரம் 4வது பாதம் கடகராசியில முதல் ராசியா இருக்குதுங்க. முதல் நட்சத்திரமாக இருக்குதுங்க. இந்த ஆண்டு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெற போறீங்க. பயணம் செல்ல நேரலாம். வெளியூர் பயணம் செல்ல கண்டிப்பாக நேரலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்தித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. உங்களை பிரிந்து சென்றவர்கள் உங்கள் கரம் கோர்க்க போகிறாங்க. பெரியவர்களின் சந்திப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க. உடன் இருப்பவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்குங்க. ரகசியங்கள் கையாளவங்க. ரகசியங்களை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிலருக்கு நீங்கள் அது செய்கிற இது செய்கிறன்னு வாக்கும் கொடுக்காதீங்க. அதுவும் உங்களை மிகவும் ஆபத்தான நிலையில் கொண்டு போய் விட்டுரும். மனதுக்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அந்தளவுக்கு அற்புதமான வருஷம் தாங்க இந்த வருகின்ற 2025. அடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஆர்டர் எடுப்பதில் கவனம் தேவைங்க. ஆர்டர் எடுப்பதில் கவனமாக இருங்க. தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக கிடைக்குங்க. கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக தேடித்தருங்க. சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து நீங்கள் நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பாக அந்த சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சி நிம்மதி கிடைக்கும். இதனால் வரைக்கும் உறக்கம் இல்லாமல் கவலைப்பட்டு இருந்தீங்கல்ல, இனிவரும் காலகட்டத்தில் நிம்மதியாக உறங்கப்போகிற காலகட்டம் தாங்க. கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கலை தவிர்த்து நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழலாம். நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறப்போகிற காலகட்டம் தான் இந்த இனிவரும் காலகட்டம். ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு எடுத்த காரியத்தை எடுத்த நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. வீண் செலவை தவிர்த்து சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். வேலை காரணமாக வெளியூர் பயணம் சென்றாலும் உங்களுக்கு வெளியூர் பயணங்களின் மூலம் பண வரவு தாங்க கிடைக்கும். உங்களை பிரிந்து சென்ற பலவிதமான, அதாவது உங்களை பிரிந்து சென்ற மனைவி, குழந்தைகள் எல்லாம் உங்களை தேடி கரம் கோர்க்க போறாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க ஒரு சின்ன பரிகாரம் பண்ணிங்கன்னா மிகவும் அதிகமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண முடியுங்க. முடிந்தவரை செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். முருகன் துணையிருக்கும் பொழுது தீமைக்கு இடம் கிடையாது. நன்மை ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த இந்த 2025 உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகம் ராசிக்கார நேயர்களே, நீங்கள் எந்த செயலையும் செய்தாலும் முருகரை வணங்கி பொறுமையுடன் நிதானத்துடன் செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே.